ஹலோ மக்களே! அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இன்னொரு வீடியோவில் ஒரு குட்டி ப்ரெமோவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனலுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைம் வரதா இருந்தால் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கல்யாணம் முடிஞ்சு கோவிலுக்கு போகிறாங்க எல்லாரும், குலதெய்வ கோவிலுக்கு. இந்த கோவிலில் என்ன வேண்டிக்கிட்டாலும் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் எதுவுமே மதி கண்டுக்கிறதே கிடையாது. ஏன்னா மதிக்குள்ளே 1000 கேள்விகள் ஓடுது. ஏன்னா இப்படிப்பட்ட ஒருத்தனை நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், இனி நம்மளுடைய வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்ற ஒரு கேள்விகள் தான். அவங்க மாமியார் அடுத்து சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் குளத்துக்கிட்ட உட்காந்துட்டு இருக்கும்போது, ஏம்மா உன் அம்மா வீட்டு சைடு ஏதோ நகை போட்டு வெளியே நீ போட்டுட்டு இருக்கிறதெல்லாம் தங்கம் தானா இல்லை கவரிங்கா அப்படின்றாங்க. எல்லாம் கோல்டு தானுவாங்க. கம்மியாக தான் போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஏமா 2 பொட்டை பசங்க பெற்று வச்சிருக்காங்க, ஒன்றுமே போடலையா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நகை கொடுத்து விட்டுருக்காங்களா இல்லையா? என் அம்மா கொடுத்து விட்டுருக்காங்க எல்லாம் அப்படின்றாங்க. அப்படியா, சரி சரிம்மான்றாங்க. நான் கூட எங்கே உன்னுடைய அம்மா நகையை போடலைன்னு நினச்சி, பரவாயில்ல போட்டு அமைச்சிருக்காங்க, கொடுத்து விட்டுருக்காங்கன்ட்டு ஒரு மாதிரி நக்கலாக பேசிட்டு இருக்காங்க. அப்போ மதிக்கத்தெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமாக இருக்குது. ஆனால் ரேவதி அவங்களுடைய அம்மாவை திட்டுறாங்க. அம்மா உனக்கு ஒரு வேலையில் அம்மா ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க, ஏண்டி இதில் போய் என்ன இந்த மாதிரி எல்லாம் பேசாதம்மா, நகை நீ ஏமா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மா அப்படிதான் மதி, நீ அதெல்லாம் தப்பாக எடுத்துக்காதுன்ற மாதிரி சமாதானப்படுத்துறாங்க. ஆனால் மதி ரொம்ப ஃபீலிங்கில் இருக்காங்க. இங்கே நம்மளோட சுரேஷுமே ரொம்ப கவலையில் இருக்காங்க. பிடிக்காத ஒரு திருமணம் கண்டிப்பாக அவங்க 2 பேரும் இப்போ பிடிக்கலனாலே ஆரம்பத்தில் ஒன்று சேர்ந்து வாழ தான் போகிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.